அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சென்ற காணொளியில் குறிப்பறிதல் அதிகாரத்தில் முதல் திருக்குறளை பார்த்தோம். இந்த காணொளியில் இரண்டாம் திருக்குறளின் விளக்கம் என்ன என்று பார்க்கலாம். கண்களவு கொள்ளும் சிறுநோக்கம் காமத்தில் செம்பாக்கம் அன்று பெரிது. கண்களவு கொள்ளும் சிறுநோக்கம் காமத்தில் செம்பாகம் அன்று பெரிது. என்னை அறியாமல் என்மேல் நோக்குகின்ற இவள் அருகிய நோக்கமானது. அதாவது நான் பார்க்கவே இல்லை, நான் அவளை நோக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி என்னை பார்க்குறாங்க இல்லையா, அந்த பார்வையானது காம உறவில் சரிபாதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்குன்னா, அந்த உலகத்தில் ரொம்ப பெருசாக நம்ம மதிக்கப்படுறது என்னன்னா, ஒரு குடும்பமாகட்டும், ஒரு உறவாகட்டும், அதுக்கு அடித்தளம் என்னன்னா காதல். அந்த காதலுக்கு அடித்தளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காமம். அந்த காமத்தை விட பெரியதாக அந்த பார்வை போற்றப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் கண் களவு கொள்ளும் சிறுநோக்கம். அந்த களவு கொள்வது, அந்த தெரியாமல் பார்க்குறாங்க, அவங்க பார்க்குறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சுமே அவங்க ஐயோ பார்க்கவே இல்லை அப்படின்னு நினச்சி ஒரு பாவனை தராங்க இல்லையா, அது ரொம்ப அழகான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத இந்த திருக்குறளில் சொல்கிறாங்க. கலைஞர் மு. கருணாநிதியோட விளக்கம் இதில் ரொம்ப அழகாக தெளிவாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கள்ளத்தனமான அந்த கடைக்கண் பார்வை காம இன்பத்தின் பாதி அளவை காட்டிலும் பெரிது. காமம் பெரிது, அதை விட பாதி அளவுக்கு மேல் பெரிது அப்படின்னு சொல்கிறதுல எப்படி புரிஞ்சுக்கலான்னா, அந்த காமத்தை முழுமையடைய செய்வது என்ன அப்படின்னா இந்த பார்வை தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். எவ்வளோ அழகான ஒரு திருக்குறளாக இருக்குது, அழகான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அடுத்த திருக்குறள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நோக்கினால் நோக்கி இறைஞ்சினாள் அஃதவள் யாப்பினுள் அட்டிய நீர். நோக்கினால் நோக்கி இறைஞ்சினாள் அப்படின்னா அன்போடு என்னை நோக்கினாள், பின் எதனையோ நினைத்தால் அதை நினைத்து கொண்டு நாணி தலை கவிழ்ந்தாள். இந்த குறிப்பு என்ன காமிக்குது அப்படின்னா, அன்பு பயிருக்கு வார்த்த நீராயிற்று. அதாவது எங்களோட காதலை வளர்ப்பதற்கான அட்டிய நீர். இந்த எப்படி சொல்கிறது, ஒரு விதையை போட்டதுக்கப்புறம் முதல் தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, அந்த தண்ணியில் தான் அந்த செடியோட உயிரே இருக்கும். அதுபோல் அந்த காதல் பார்வையானது காதல் வளருவதற்கான நீர் ஊற்று அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த நீர் மூலயமா தான் அந்த செடி வளருது இல்லையா. அப்போ இந்த காதலும் வளரணும் அப்படின்றதுக்கு என்ன அப்படின்னா அந்த முதல் பார்வை எப்படி இருக்குன்னா, ரெண்டு பேர் பார்க்கும் பொழுது நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா அவள் கீழே பூமியை பார்த்ததுக்கப்புறம் அந்த காதலை உறுதிப்படுத்தும் புரிஞ்சுக்கிறான். அழகான திருக்குறள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காக்கால் தான் நோக்கி மெல்ல என்னை பாராத போது என்னை இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணினதுக்கு அப்புறம் நல்ல புன்னகை வெளிப்படுத்தும் விதமாக இருக்கும். அப்போ என்ன பொழுது எனக்கு எதிராக பார்க்கவே மாட்டாங்க. அப்போ அந்த காதலை உறுதிப்படுத்தும் விதம் நேருக்கு நேர் பார்க்குறோம் அப்படின்னா அந்த பார்வையை தவிர்த்து விட்டு வேறு எங்கோ பார்ப்பது போல பாவனைகள் நிலத்தை ஏதோ கோலம் போடுற மாதிரி ஒரு பாவனை செய்வாங்களா, வெக்கப்பட்டு சிறு புன்னகை பூத்துக்கொண்டு. அதிலிருந்து அந்த காதல் உறுதியாக இருக்குது, காதல் வயப்பட்டாங்க அப்படின்ற நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்த
காணொளியில்